ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஷ்டாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாத பலன்கள், அடுத்து சனி பேச்சு பலன்கள், குரு பேச்சு பலன்கள் இப்படி போடுறோம். அது வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஜென்ரல் பலன்கள், பொதுவாக ஜோதிடத்தில் உள்ள சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன ஹிண்ட்டு, முக்கியமான கேள்விகள், அதாவது மக்களோட கேள்விகள், நீங்கள் கமெண்ட்ஸில் போடுற கேள்விகள், இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுக்குன்னு ஒரு சுயம்பு ஸ்தலம் ஒன்று இருக்குது, மூலதெய்வம் ஒன்று இருக்கும், அதில் சனி பகவானுக்கும் கோயில் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கோயில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்காக மட்டுமே இருக்க கோயில். அந்த கோவிலில் மூலதெய்வம் வந்து சனி பகவான் மட்டும்தான். ஸோ என்ன கோயில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு சனி பயிற்சி வரப்போகுது, அது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் சனி வந்து ஒரு பாதகமான இடத்துல இருக்கிறாரு, இல்லை சனி தசை நடக்குது, இல்லை சனியோட நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாநாதன் வந்து சனியோட சாரத்தில் இருக்குன்னு தசை நடத்துறது. இது மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாரும் போயிட்டு இந்த சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பகவானோட தாக்கம் இருக்கிறவங்க நான் சொல்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு அவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்ன ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஸோ இது உங்கள் அடுத்தடுத்த பூஸ்டப் ஆகும் எனக்கு, நீங்கள் வீடியோ அடுத்தடுத்து இது மாதிரி புதுசாக வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்க குச்சனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சுயம்பு சனி பகவான் திருக்கோவில் தான். அதாவது பேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட பேர்லேயே சுயம்பு சனி பகவான் தான் பேரே. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்ச சாமி சிலை, அது மண்ணால் செஞ்ச அது தெய்வம். அப்போ என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல நம்ம சிலை வழிபாடு எல்லாம் பார்க்குறோம். பட் சுயம்புவாக வர்றதுக்கு வந்து சக்தி அதிகம். சுயம்புவாக வர்ற எந்த ஒரு கோவிலுக்கும் எல்லாத்துக்கும் சக்தி அதிகம். அதாவது பக்திங்கிறது வேற, மூட நம்பிக்கைங்கிறது வேற. நம்ம அதை தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். நான் சொல்கிறது வந்து பக்தி மார்க்கம் மட்டும்தான். ஒழுக்கமான மனிதனாக ஒருத்தனை வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு சனி பயிற்சி வரப்போகுது. நிறைய பேர் நிறைய ராசிகளுக்கு அஷ்டம சனி வருது, கண்ட சனி வருது, 7.5 சனி நடக்குது, இல்லை சனி தாக்கங்க அதிகம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுறது சிறப்பு. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கோயிலுக்கு போயிருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை வந்து காட்ட போகிறோம். ஸோ அது இந்த வீடியோவில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஹிஸ்ட்ரி என்ன, வீடியோவில் அந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறத சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அந்த வீடியோவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் தேனிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா குச்சனூருங்கிற இடத்துல இருக்குது. இந்த காலத்தில் புராணங்களில் சுரபி நதின்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ வந்து சுருளி ஆறுன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த சுருளி ஆற்றோட முதன்மை வாய்க்காலில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோயில் விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வர சனிக்கிழமையில் வந்து ஆடி பெருந்திருவிழா நடக்கும். அது ரொம்ப விசேஷம் இந்த கோவில். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி தசை நடக்கிறவங்க, சனியோட ராசியில் பிறந்தவங்க, நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சனியோட லக்னத்தில் பிறந்தவங்க, இல்லை சனியோட நட்சத்திர சாரத்துலேருந்து தசை நடக்கிறவங்க, இவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். அதாவது குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வழிபாடு இந்த கோவிலில் இருக்குது. தொழில் விருத்தி ஆகணும், ஒரு எக்ஸாம் எழுதுறேன் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவினை, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நம்ம போய் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். இந்த கோவிலில் முன்னாடி பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி வந்து ஒரு வாய்க்கால் ஒன்று போடும், வற்றாத நீரோடை அப்படிங்கிறாங்க அது. ஸோ அதில் நம்ம போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போகும்போது பழைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும். பழைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அந்த முன்னாடி நீரோடை இருக்கும், அந்த நீரோடையில் வந்து நம்ம குளிச்சுட்டு பழைய துணியை வந்து அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க துணிகளை போடுறதுக்கான, அந்த இடத்துல போய் துணிகளை போட்டுட்டு தண்ணியில் போடக்கூடாது. அப்போ அதுக்குன்னு ஒதுக்கி இடத்துல போய் இந்த துணியை போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு நம்ம அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் துணி மாற்றுறதுக்குலாம் இடமெல்லாம் இருக்குது பண்ணிவிட்டு கரையிலே பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணிட்டு நேராக உள்ளே போனீங்கன்னா சுயம்பு சனீஸ்வர பகவான் இருப்பார். அதாவது மண்ணால் செய்யப்பட்டது சுயம்பு சனீஸ்வர பகவான். சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேரும் தன்னுள் ஐக்கியம் அப்படிங்கிற உணர்த்தும் வகையில் பார்த்திங்கன்னா 3 ஜோடி கண் இருக்கும். அந்த நம்ம சனி பகவானோட சிலையில் பார்த்திங்கன்னா 3 ஜோடி கண், வரிசையாக 3 ஜோடி கண் இருக்கும். 3 ஜோடி கண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மூவரும் என்னுள் ஐக்கியங்கிறத உணர்த்தும் வகையில் அது இருக்கும். இது இல்லாமல் 4 கைகள் இருக்கும். இந்த 4 கைகளையும் பார்த்திங்கன்னா சக்தி ஆயுதம்,
வில்லாயுதம், அபயஹஸ்தம், சிம்மகர்ணம் அப்படின்னு 4 ஆயுதங்களை 4 கையில் வச்சுருப்பார். 2 பாதங்கள் கீழே இருக்கும். இதுதான் அந்த சிலையோட ஒரு தோற்றம் நமக்கு தெரிகிறது. நல்லா சிவப்பு கலரில் நமக்கு காட்சி தருவார். நல்ல வீரமிக்க சனி பகவான் மாதிரி நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் நீங்கும் இந்த இடத்துக்கு நம்ம போய் வழிபட்டு வந்தோம்னா. முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. ஸோ எல்லாரும் ஒரு முறையாவது இந்த கோயிலில் வழிபட்டு போவது சிறப்பு. கோயிலில் தலமரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடத்தலை மரம்னு சொல்லுவாங்க. இந்த விடத்தலை மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை சுற்றி ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே நம்ம கோயில்களில் முன்னோர்கள் எதுக்கு மரத்தை நட்டாங்க அப்படின்னா, அந்த மரத்தில் ஒரு இயற்கை காற்று ஒன்று வரும். அந்த இயற்கை காற்று நம்மளோட உடம்புல நம்ம சுவாசிக்கும் போது அது ஒரு ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அது பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அதுக்கான ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறையா கோயில்களில் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் என்ன நோய் இருக்கோ இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அந்த கோயில் ஒரு தலைமரம் இருக்கும். அந்த மரத்தோட காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே அதோட சக்தி, நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி போயிட்டு அந்த நோய் கிளியர் ஆகும். அது மாதிரி இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா விடத்தலை மரம்னு சொல்லுவாங்க. சன்னதிக்கு பின்னாடி இருக்கும் இந்த விடத்தலை மரம்ங்கிறது. அது சுற்றி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு கட்டி வழிபாடு பண்ணுவாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க நிறைய பேருக்கு, குழந்தை தாமதம், குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை மஞ்சள் கயிறு கட்டி வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கு சயின்டிஃபிக்கான ரீசன்னு சொல்லிட்டேன், நம்ம பக்தி மார்க்கத்தில் ரீசன் சொல்லிட்டேன், ஆன்மீகத்துலையும். ஸோ இது ஒரு விசேஷம். அப்படி தலத்தோட மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருக்குவளை மலர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலை இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி இலை. இதை நம்ம சனி பகவானுக்கு வைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில். ஸோ இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிறைய உண்டு. போக முடியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நம்ம கோயில்களுக்கு போய் வீடியோ எடுத்துருக்கோம். அதை நம்ம இந்த வீடியோவில் போடுவோம், பாருங்கள் எல்லோரும். ஸோ இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து குரு பயிற்சி வரப்போது பார்த்தீங்களா. அப்போ குரு கோயிலுக்கு எங்கே போகலாம், குரு பயிற்சிக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, நீ வேறு எங்கேயுமே அலைய வேணாம். நான் சொன்ன இந்த சுயம்பு சனி பகவான் இருக்கார்ல, இதுலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வடகுரு பகவான் ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்றது. வடக்கு பார்த்த குரு பகவான் இருப்பார். சிவன் கோயில் இருக்குது அங்கே. சிவன் தான் மூலவர் அங்கே. அதோட சிறப்பு என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு டைம் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே, இந்த இப்போ வெக்கேஷன்லாம் வேறு வரப்போகுது. இப்போ பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு சனி பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சின்னு வரிசையாக 3 கரை பயிற்சி வருது. இப்போ சனி பயிற்சிக்கும் ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி போச்சு. குரு பயிற்சி அது என்னங்கிறத அந்த குரு பகவான் கோயிலை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ குரு பயிற்சிக்கு ஒரு கோயிலுக்கு வந்த மாதிரி போச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் ரொம்ப இயற்கை வளம் நிறைந்த மாவட்டம் அது. நாம் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் தான் நானும் ஃப்ரெண்டும் போனோம். ஏர்லி மார்னிங் போனோம். ஸோ போகும்போதே அந்த மலையோட இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ நம்ம பிள்ளைங்களை வெக்கேஷனுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும்போது வரும்போது இது மாதிரிலாம் போனோம்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் போயிடும்,
ஒரு ஆன்மீக தலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிரும். நம்ம வைகை டேம் இருக்குது, சுருளி ஆறு இருக்குது, ஸோ நிறைய இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வெக்கேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வர வேண்டிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குச்சனூர் சுயம்பு சனி பகவான் பக்கத்துலேயே இருக்கிற வட குரு பகவான் கோயில். வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருப்பேன். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் நடந்திருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், நீங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஊரில் இது மாதிரி என்னென்ன பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் இது மாதிரி பண்ணுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது மாதிரி வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்து முக்கியமான வீடியோக்கள் தான் நம்ம போட போகிறோம். இதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.